யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே உங்ககிட்ட பேசணும். நான் கூட உங்ககிட்ட பேசணும். பேசலாமா? நீ என்கிட்ட பேசணுமா? ஏன்? உங்களுக்கு பேசுறதுக்கு என்கிட்ட ஏதோ இருக்கிறப்போ எனக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு, அதனால நான் பேசணும். சரி, ஓகே. இங்க நின்று பேச முடியாது. யார் நோட் பண்ணாலும் ப்ராப்ளம் தான். ஆமாம் ஆமாம், யார் நோட் பண்ணாலும் ப்ராப்ளம் தான். எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். எனக்கு மட்டும்தானே ப்ராப்ளம் இல்லை. அதனால ரகசியமாகவே பேசலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு கூட ப்ராப்ளம் தான் உங்ககிட்ட பேசுறது. தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட எதுக்கு அவ்வளவு தூரம் ஆர்கியூமெண்ட் பண்றேன்? தேவையில்லாம நான் ஆர்கியூமெண்ட் பண்ணனா? இது வரைக்கும் நான் யார்கிட்டயாவது டைரக்டா உன்னை பத்தி பேசியிருக்கனா சொல்லு? இல்ல நம்ம விஷயத்த பேசி அறியாது கஷ்டப்படுத்திருக்கனா? இது வரைக்கும் நம்ம 2 பேர் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்க அம்மா உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா ஹாய் ஹலோ சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதுன்னு. அதை விட்டு நான் அவங்கள்ட்ட எதுக்கு கதை சொல்றேன்? புரியல. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு பேச வந்தீங்க? எங்க அம்மா கிட்ட ஏன் அப்படி பேசுனேன்னு கேட்க வரேன். எதுக்கு எங்க அம்மாவை இப்ப தேவையில்லாம கஷ்டப்படுத்தின? அவங்க ஏதோ ஒரு ஆசையில வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு நீ இப்படி பேசுறியா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது நடி. எதுக்கு விளக்கம் கொடுக்குற? கேட்டாங்களா? உங்ககிட்ட விளக்கம் கேட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ போயிருந்தா நான் எங்க அம்மாவுக்கு புரிய வச்சிருப்பேன்ல. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண? இல்ல, எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, அத நீங்க சொல்லி நான் கேட்க விரும்பல. நானே சொல்லிக்கிறேன். பைத்தியக்காரி. அந்த பைத்தியக்காரின்ற வார்த்தைக்கு நான் ஏதோ வேற மீனிங்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தடவையும் இப்போதான் புரிஞ்சுக்கிறேன். நேத்தி நைட்ல இருந்து பைத்தியக்காரினா என்ன அர்த்தம்னு. ஆமா, நீ பைத்தியக்காரி தான். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாரையும் குழப்பி விடுற நீ பைத்தியக்காரி தான். ஒரு முடிவை தெளிவா எடுத்துட்டா பிரச்சனையே இல்லை பத்தியா? அந்த முடிவை நீ தெளிவா எடுக்காம சுற்றி இருக்கிற எல்லாரையும் பைத்தியக்காரியா தான் ஆக்குற. ஏன்? ஒரு விஷயம் நல்லது இல்லைன்னு தெரிஞ்சா விட்டுட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு தேவையில்லாம அந்த பிரச்சனையை பெருசாக்கி எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்றது புத்திசாலித்தனமா? நான் திரும்பவும் கேட்குறேன், நீங்கள் இப்போ என்ன கூப்பிட்டது உங்கள் அம்மாவை நான் கஷ்டப்படுத்திட்டேன்றதுக்காக, அப்படிதானே? ஆமா. என்னால் சீரியஸாக நம்பவே முடியல தெரியுமா? இவ்வளோ நேரம் அங்கே எல்லார் முன்னாடியும் ஆடி பாடி சிரித்து காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டோட கல்யாணம், உன் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன், அதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ பண்ணது எல்லாமே அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. உன் முகத்தில் ஒரு கடுகளகாவது குற்ற உணர்ச்சி இருந்தா நான் அங்கே நின்றுக்கிட்டு ஒன்றையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு செகண்ட் கூட உன் கண்ணில் என்னை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற வலியோ குற்ற உணர்ச்சியோ நான் பார்க்கவே இல்லை. நான் ஒரு செகண்டும் எங்கள் அக்காவோட ரிசப்ஷனை என்ஜாய் பண்ண முடியாமல் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க. அப்போது நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் நீ மறந்துட்ட. நான் கெஞ்சினதை மறந்துட்ட. என்னோட காதலை மறந்துட்ட. நான் கஷ்டப்பட்டதை மறந்துட்ட. அப்போனா எப்படி இருக்கு உனக்கு? நான் ஒரு தூசியாக கூட தெரியலன்றது தான் உண்மை. புரியுதா? எல்லாத்தையும் ஈஸியாக கடந்துட்டேன். இப்போவும் என்ன சொல்ல வர? உங்க அம்மா கிட்ட நான் உன்னை பத்தி பேசிட்டேன் அப்படின்றதுக்காக இப்போ உங்க அம்மாவை கஷ்டப்படுத்திட்டேன் நீ என்ன திட்ட வந்திருக்க? என்ன பைத்தியக்காரின்னு சொல்ல வந்திருக்க? இங்க பார், இதுக்கப்புறம் உன் வாயிலேருந்து வாடி போடின்ற வார்த்தையோ பைத்தியக்காரின்ற வார்த்தையோ வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என்னை நீ வேற மாதிரி பாப்ப. அவ்வளோதான். நானா பேசினேன்? உங்க அம்மா கிட்ட நானா போயா பேசினேன்? சொல்லு. உங்க அம்மாவா வந்து பேசினாங்க. அதுவும் அவங்க பையனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல வந்தாங்க. அப்படி பேச வந்தவங்கள்ட்ட நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க என்ன என்கிட்ட மறைச்சா பேசினாங்க? டைரக்டா தானே பேசினாங்க. உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசினவங்க கிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்? சொன்ன பதில் கரெக்டு தானே. நான் இது ஒளிச்சு மறைச்சு பேசலையே.
நீதான் ஊருக்கே உத்தமனாச்சே. கரெக்டா எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறவன், யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத மனுஷன். ஆனா உன்னை உசுருக்கு உசுரா லவ் பண்ண பாவத்துக்கு என்ன மட்டும் ஏன்டா இப்படி போட்டு மிதிக்கிற? நான் என்ன தப்பு பண்ண? உன்னை புரிஞ்சுக்கிட்டு என் காதல சொன்னது தப்பா? இல்ல உன்ன மாதிரி ஒருத்தன் என் லைஃப்ல இருந்தா எனக்கு கரெக்டா இருப்பான், எனக்கு ஒரு பிரச்சனைனா தோல் கொடுப்பான் அப்படின்னு நான் நம்பினது தப்பா? இல்ல எல்லாத்துக்கும் மேல உன்னை பார்த்ததே தப்பா? என் லைஃப்லே சொல்றேன், என் லைஃப்லே உன்ன மாதிரி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கப்புறம் பார்க்கவும் கூடாது. கட்டத்துல நீ லவ்வை ஒத்துக்கிற மாதிரி தான் வந்த, அப்படிதான் என்கிட்ட பேசிட்டு இருந்த, அப்படிதான் நடந்துட்டு இருந்த. நான் பேசுனது பழகினது எல்லாத்துக்கும் நீ ஒத்துதான் போன. இப்போ மொத்தத்தையும் நீயே சுமந்துட்டு இருந்துக்கோ, நான்லாம் சுமக்க மாட்டேன். எனக்கெல்லாம் எந்த வலி வேதனையும் கிடையாது. கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்பட்டுக்கோடின்னு அப்படியே தூக்கி என் மேல போட்டு போற எல்லாத்தையும். நம்மளால இவளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நினைச்சுக்கிட்டு நீ ஏதோ சீன் கிரியேட் பண்ணிட்டு போறதுக்கு நான் பைத்தியக்காரி மாதிரி நிக்கணுமா? உன் சுயநலத்துக்கு நான் பலிகடை ஆகணுமா? கடைசியா உன் காலில் வந்து விழாத குறைய கெஞ்சினப்ப கூட உன் மனசு உருகலையே. என்னால உனக்கு பிரச்சனை வருமா, உன்னால எனக்கு பிரச்சனை வருமா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வருமான்னு யோசிச்ச நீ உன் வாழ்க்கைய முட்டாள்தனமா இழந்துட்டன்றது தான் உண்மை. கோழை மாதிரி பயந்துட்டு ஓடிட்ட, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல உன்னால. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னோட முகத்துல சந்தோஷம் இருந்தா, உன் முகத்துல ஒரு நிம்மதியை காட்டினா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அப்படிலாம் மூஞ்ச வச்சு எல்லாரும் ஏமாத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியும் உன் மனசுல எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், நீ நடிச்சனே. உண்மையாதான் நீ என்கிட்ட பேசின, உண்மையாதான் நீ என்கிட்ட பழகுன, உண்மையான காதலெல்லாம் வெளிப்படுத்தின. ஆனா நான் ஒரு செகண்ட் யோசிக்காத விட்டுட்டேன். எவ்வளவு உண்மையா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேக்குறப்ப நீ கோழைத்தனமா பயந்துகிட்டு எல்லாரும் வேணும் நீ வேணாம் அப்படின்னு தூக்கி போடுவனே, நான் யோசிக்காம விட்டுட்டேன். உன் மனசுல எனக்காக ஒரு சொட்டு பாசம் கூட இல்லைங்கிறத நீ நல்லா ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு செகண்டும் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப கூட நீ பேச கூப்பிட்டப்ப ஏதோ பேசுவேன் தான் நினைச்சேன். இப்ப கூட நான் பண்றது தப்பு, நான் பண்றது தப்புன்னு திரும்ப திரும்ப என்ன பைத்தியக்காரின்னு சொல்ல வர பத்தியா? இதுக்கப்புறம் நான் பைத்தியக்காரி ஆக மாட்டேன். நீ ஆடி பாடி சிரிச்சப்பவே எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. நீ இப்படி அழ வச்சுட்டு என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா சிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கே அப்படின்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. உன்னை பத்தி நல்லாவே. இந்த வலி உன்னை சும்மா விடாது. என்னைக்காவது ஒரு நாள் நீயும் இதே மாதிரி என் மேல வச்ச லவ்வுக்காக அழதான் போற, தவிச்சு நிக்கதான் போற. வலியோட வேதனை என்னன்னு உனக்கு முழுசா புரியும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், நீ என்ன உண்மையாதான் லவ் பண்ண. அப்படி முட்டாள்தனமா நீ லவ் பண்ணாம பொய்யா என் மேல வச்ச பாசத்துக்கும் பொய்யா பார்த்த பார்வைக்கு ஒன்னும் நான் பல்ல இழிச்சிட்டு நிக்கல தன்னாலா. உனக்கு புரியுதா? யாராருக்காகவோ எதையும் பேசாம கோழைத்தனமா ஒதுங்கி போற நீ ஒரு முட்டாள், புரியுதா? நான் பைத்தியக்காரி கிடையாது, நீ தான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். என்கிட்ட இதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னு கூப்பிட்ட இல்ல என்ன நீ பார்க்க ட்ரை பண்ணா கூட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே மாற. கார்த்திக் குரல் மாதிரி இருக்கு. ஒருவேளை நடந்ததை கேட்டிருப்பானா? இவன் மட்டும் கேட்டிருந்தான் அப்படின்னா பிரச்சனையை பெருசாக்கிடுவான். ப்ரோ சொல்லு கார்த்தி, பொண்ணு மாப்பிள்ளலாம் கிளம்பிட்டாங்களா? இல்லை ப்ரோ, அவங்க கிளம்ப இன்னும் ஒரு 1 hour ஆகும் போல. நம்ம 2 பேரும் தான் இப்போ வீட்டுக்கு கிளம்பணும். நம்ம 2 பேர் வீட்டுக்கு கிளம்பணுமா? அப்போ மற்ற ஒர்க்லாம் யாரா பாப்பா? அதெல்லாம் ஆள் இருக்கு பார்த்துப்பாங்க. காத்தண்ணன் பாபு சார் எல்லாம் அங்கே தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இவங்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அதனால போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே மண்டபத்தில் ஒரு வேலை இருக்கு, அதனால தான் உன்னை கூப்பிட வந்தேன். வா போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னடா வேலை? அது அந்த வேதாச்சலம் பிரச்சனை தான், அந்த ஆளால தான் அங்கே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். வா ப்ரோ, போயிட்டு போறாரு. டே, அந்த ஆளை நிற்க வச்சுட்டு என்ன கூப்பிட வந்த? நீயே பேச வேண்டியதானே? அந்த ஆளுக்கு நீயே நல்லா தான் டஃப் கொடுப்ப.
இல்ல இல்ல, இந்த இடத்துல நீ பேசுறது தான் கரெக்டா இருக்கும். நீ தான் கரெக்டான பதில் அடி கொடுப்ப அந்த ஆளுக்கு. வா போலாம். லூசு மாதிரி பேசாத கார்த்தி. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிற இடத்துல தேவையில்லாம அந்த ஆளை என்கிட்ட பேச வச்சு அடி வாங்க வச்சிடாதானே. அடிச்சாலும் பரவாயில்ல, ஓரமா தான் நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். நீ வா. பைத்தியம். அப்புறம் வெளியில இருந்து வந்தேன் ரூம்குள்ள. அடி சவுண்ட் ஏதோ பலார்னு கேட்ட மாதிரி இருந்தது. உண்மையாவா? அடி அடி சவுண்ட் எப்படா கேட்கும்? நான் இங்க சும்மா ரூம்ல எல்லாம் திங்ஸ் எடுத்தாச்சா அப்படின்னு பார்க்க வந்தேன். ஜஸ்ட் செக் பண்ண வந்தேன். அப்ப கீர்த்தனா என் ரூம்ல இருந்து போறா? அந்த பைத்தியக்காரி அந்த மாதிரி தான். ஏதாவது ரூம்ல இருக்கான்னு செக் பண்ண வந்திருப்பா. ஆனா இது நம்ம சைடு, நம்மளுக்காக எடுத்த ரூம் ஆச்சே. இங்க வந்து அவ என்ன செக் பண்ணிட்டு போறா? ஏய், அவ எது செக் பண்ண வந்தாங்களா எனக்கு தெரியாது, புரியுதா? இங்க வந்தா இங்க உன் திங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டி அனுப்பிட்டேன். அவ்வளவுதான், போயிட்டா. மத்தபடி ஒன்றும் இல்லை. நீ திட்டி அனுப்புன அப்படிதானே? ஆமா. சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் அடிச்சிருக்கு. கண்ணத்துல லைட்டா செவந்த மாதிரி இருக்கு. மேனேஜ் பண்ணிக்கோன்னா. நீ இருக்கிற புடிவாதத்துக்கலாம் இந்த அடியே கம்மி தான். இன்னும் நீ வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ முன்னாடியே ஆல் தி பெஸ்ட்னா. தேவையில்லாம பேசாத, போலாமா? போலாம் போலாம். இன்னைக்கு அடி அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது தானே அடி விழும். நீ என்ஜாய் பண்ணும்பொழுது தானே அடி விழும். அதனால நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா. யாராவது கண்டுபிடிச்சா எனக்கு தெரியாது. வாய மூடுன்னா. யார் யாருக்கு என்ன வேஷமோ இங்கே, யார் யாருக்கு எந்த மேடையோ, ஆடும் வரை கூட்டம் வரும், ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும். நோ நோ, நான் எக்ஸாக்ட் லைனா பாடுறேன்னா. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா, வேஷம் கலையவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா, பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா, தாய் கொண்டு வந்ததை தாளாட்டி வைத்ததை கீர்த்தனா கொண்டு போகும் நேரம் அம்மா. சொருப்படி வாங்க போற கார்த்தி. போலாம் வாயா. நான் என்ன இப்ப பிரச்சனையா கேட்டேன்? இல்ல ஏதாவது தெளிவுபடுத்துறேன்னு நான் சொன்னா, இல்ல தீர்த்து வைக்கிறேன்னு நான் சொன்னா? நீயாச்சு, உன் பிரச்சனையாச்சு, உன் பைத்தியக்காரியாச்சு. நீ வா ஃபர்ஸ்ட் என் பிரச்சனையை சரி பண்ணு. இப்ப பேசியா? ஏதோ பேசுனியே, பேசியா? ஏய் இங்க பாரு, நான் என்ன பேசினேன்? போன அவனை கூப்பிட்டு வச்சு நீ தான் பேசிட்டு இருக்கா. இல்ல ப்ரோ, அவரு மேடையில ஏதோ பேசியிருக்காரு. நியூஸ் வந்துச்சு ஸ்பை மூலயமா. அண்ணனுக்கு இன்னைக்கு பொக்கே கூட இவர் கையால கொடுக்கலையா. அவர் கொடுக்காம அவர் பிஓ தான் கொடுக்க சொல்லிருக்காரு. நாளைக்கு தான் உனக்கு கல்யாண கிஃப்ட் ஏதோ பெருசா கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ப்ரோ. அதனால தான் நம்ம எப்படி சும்மா விட முடியும்? கார்த்தி, என்ன வச்சு எதுவும் பிளான் பண்ணலையே? ஐயோ ப்ரோ, உன்னை வச்சு நான் பிளான் பண்ணல. அந்த ஆள் சொன்னதை தான் சொல்றேன். அப்படி என்ன நாளைக்கு கிஃப்ட் தர போறாரு? இன்னைக்கு ரிசப்ஷனு, இன்னைக்கு கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானே? யோ, ஏதா இருந்தாலும் இன்னைக்கு குடியா, நாங்க வாங்கிக்கிறோம். டேய், நீங்களாம் அடங்கவே மாட்டீங்களா? யோ, ஏயா அவன் தான் கூப்பிட்டு பேசுறான்னா நீனும் இப்போலாம் வந்து பேசிட்டு இருக்க? வில்லன்னா வில்லன் மாதிரி நடந்துக்கையா. மரியாதை மரியாதைன்னா உனக்குலாம் என்ன என் மரியாதை சொல்லு? உனக்குலாம் என்ன மரியாதை? ஒரு பிளானை ஒழுங்கா போட மாட்டேற, வில்லனா நீ நடந்துக்க மாட்டேற. அப்படி இருக்கிற பட்சத்துல உனக்குலாம் என் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லு. வில்லனா மாசா ஒரு செயல், தரமான ஒரு செய்கை செய்யி நாங்க மதிக்கிறோம்ங்கிறேன். செய்யணும், தரமான செய்கை செய்யணும். அப்படித்தானே? செஞ்சுட்டா போச்சு. டேய், நான் சும்மாவே ஆடுவேன். சலங்க கட்டி விடாதீங்கடா. ஏன் சலங்க வேணா எங்க காசுல கூட வாங்கி தரோம். வாங்கி காலில் கட்டிக்கிட்டு சும்மா தைய தக்க ஆட வேண்டியதுன்னு இவ்வளவு நேரம் நாங்க ஆடணும். யோ, எமோஷனல முன்னாடியே பேசி தொலைச்சிருந்தா பேசாம ஒன் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அரங்கேற்றம் பண்ணிருக்கலாம்ல. ஒரு அளவுக்கு தண்டா மரியாதை கொடுப்பேன். என்ன தேவையில்லாத சீண்டி பாத்தீங்க. உங்களை நார்மலா அடிக்கணும்னு முடிவு பண்ணது கூட வேற மாதிரி அடிப்பேன். எங்க அடிச்சுதான் பாரு பாக்கலாம். யோ, உன் ஆளுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி அனுப்பணுமே, அப்ப கூடமா உனக்குலாம் தோணல ஏன் தேவையில்லாம இவனுங்கள்ட்ட போய் மோதுறோன்னு? அதான்டா, அதேதான். அந்த திமிரு தென்னாவுட்ல தானே ஆடிட்டு இருக்கீங்க. ஆள் அமிச்சாதானடா அடிப்பீங்க. ஆள் அனுப்பாம உங்களை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும்னா. யோ, நல்ல தரமான ஆளா? ஏதாவது வெளியூர்ல இருந்து இறக்க போறியா? நல்ல ஜிம் பாடியா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆள் வச்சு அடிக்கிறதோ இல்ல போட்டு தள்ளுறதோ கிடையாதுடா. உங்களுக்கு நான் பண்ற சம்பவத்தை பார்த்துட்டு நீங்களா சாகணும். ஓ, தட் மீன்ஸ் அசிங்கம் அதானே சொல்ல வரீங்க? ஏய், எனக்கு என்ன பயம்? ஆமாண்டா, அசிங்கப்படுத்த தான் போறேன். பாரு, அசிங்கப்படுத்தி கூணி குறுகி நிக்க வைக்க தான் போறேன். அப்படி நான் அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் என்ன ஆக போறானோ இல்ல கோணாம போக போறானோ. ஏய், நல்ல வேலை ப்ரோ கோவப்பட்டாப்ல. நானும் இந்த ஆளை கோவப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடா சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு? இங்க பாரு,
யாராவது அவனை பார்த்தாலே நான் அடிப்பேன். நீ தேவையில்லாம இன்னைக்கு அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் பொழுது அவனை பத்தி ஏதாவது பேசுன, ஆமாண்டா அப்படிதான் பேசுவேன். ரோஹித் பிரகாஷா அழிச்சுதான் தீருவேன். ஏன் உன்னால அழிக்காம ஜெயிக்க முடியாதா? ஒருத்தனை அழிச்சுட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு ஜெயிக்கிறது கிடையாது. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஏன் முன்னாடி ரோஹித் பிரகாஷ் ஒருத்தன் இருக்கவே கூடாது. அவன் சாம்ராஜ்யம் நினைச்சு நிக்கவே கூடாது. இங்க பாரு, நீயும் உன்னை தெரிஞ்சுக்கோ. என்ன மீறி, புரியுதா? என்ன மீறி என் ரோஹித்தோட நிழல்ல கூட உன்னால தொட முடியாது. அவனை ஒரு பார்வை பார்த்தாலே நான் முடிச்சிருவேன். அப்படி இருக்கும் பொழுது அவனை அசிங்கப்படுத்த போறியா நீ? அதென்ன நான் கைய கட்டிக்கிட்டு நின்னு வேடிக்கை பார்ப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாருங்கடா, நான் திரும்பவும் சொல்றேன், ஆள் வச்சு உங்களை அடிக்க முடியாது, அசைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அசிங்கப்படுத்தியே அழிக்க முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஆள் பலம் தேவையில்ல. புரியுதா உங்க ரெண்டு பேருக்கும்? என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அதை பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்க, சம்பவம் லோடிங்னா. சரி, சம்பவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. சம்பவம் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் யாருன்னு நீ பாப்ப. நல்லா நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு இந்த நேரம் இந்த டைம்க்கு நீங்க எல்லாரும் உடஞ்சு போய் உட்காரல. எல்லாரையும் நாளைக்கு நான் அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கல. அதுக்கப்புறம் என்னன்னு கேளுங்கடா. வெயிட்டிங் என்ன? ஆல்வேஸ் வெயிட்டிங். தேங்க்யூ சோ மச் வில்லன் அங்கிள். ஏய், நீல என்னடா மனுஷன்? இல்ல, நல்லா என்ன மனுஷன், ஆனா நல்ல மனுஷன் தான். நான் உங்களுக்கு என்னைக்குமே கடமைப்பட்டவனா இருப்பேன். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள். அங்கிள் ஆனா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எதுக்குடா தேங்க்ஸ் சொல்றேன்? அது உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி என் ப்ரோக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம்ல. அதெல்லாம் இப்ப கேட்க கூடாது, நான் சொல்ல மாட்டேன். வட்டா வாங்க வாங்க, பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்க்கணும் அப்படின்னு தானே இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ கண்டுபட்டுருச்சு பிள்ளைங்களுக்கு. ஆர்த்தி எடுத்தாதான் முதல்ல அதுக்கெல்லாம் சரி கட்ட முடியும். நந்தினி, இலக்கியா ரெண்டு பேரும் புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. என்னதான் இலக்கியா மாமியார் வீட்டுக்கு போகல அப்படின்னாலும் அவ வாழ்க்கையை இங்கேயே ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு மாமனார் மனசார வாழ்த்திருக்காரு. அந்த வீட்டில் பெரியவங்க இல்லாததுனால தான் தம்பி நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. இதுவும் உங்கள் வீடு தான். அதே போல் ரோஹித்தும் கார்த்தியும் எங்களுக்கு எப்படி பிள்ளையோ நீங்களும் எங்களுக்கு ஒரு பிள்ளை தான். இவ்வளோ நாள் எங்களுக்காக இந்த வீட்டில் இருந்தீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அதையும் தாண்டி இன்னைக்கு எங்கள் பிள்ளையாவே எங்கள் மருமகளை கையில் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர போகிறீங்க. அதனால மனசார உங்கள் வீடாக நினச்சிக்கிட்டே உள்ள வாங்க. சரிங்கம்மா. அப்புறம் என்ன, ஆரத்தி எடுத்துருவோமா? என்ன என் பேத்திங்க மூஞ்சில சிரிப்பே காணோம். பேத்திங்களும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும். அப்படியே பேராண்டியும் சிரிச்சா நல்லா இருக்கும். கௌதம் தம்பியை நாங்கள் பிள்ளையா ஏற்றுக்கிட்டப்பவே இலக்கியாவுக்கு இது பிறந்த விடாவும் ஆகிடுச்சு, புகுந்த விடாவும் ஆகிடுச்சு. அந்த நம்பிக்கையில் உள்ளே வருவா. அவளுக்கு ஒரு விதமான பயம் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இருக்காது. ஆனால் நந்தினி, உனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்னதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம், இந்த வீடு உனக்கு புதுசு கிடையாது. இது உன் வீடுன்னு நாங்கள் சொன்னாலும் உனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி இதோ என் பிள்ளை உன் கையை பிடிச்சிட்டு நிற்கிறான் பாரு, அவன் கடைசி வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பான். அடியை இப்போது அவனை நம்பி நீ எடுத்து வச்சு வரலாம். அதுக்கப்புறம் போக போக எங்கள் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா சகஜமாயிடும். சரியாடாம்மா? அதனால என் ரெண்டு மருமகளும் சிரிக்கணும், என் ரெண்டு பிள்ளைங்களும் சிரிச்சுக்கிட்டே தான் உள்ள வரணும். சரிங்க அத்தை. இலக்கியம்மா, என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும். என் ரெண்டு பிள்ளைங்களும் என் ரெண்டு மருமகளையும் கையில் பிடிச்சிக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். நீ என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் என் கையை பிடிச்சிக்கிட்டு என் வீட்டுக்குள்ளே வரலாம். நம்ம லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா? உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன்.
என்னங்க பொண்டாட்டி வெக்கமா? டேய் ஏன்டா பிள்ளைய கிண்டல் பண்ணிட்டே இருக்க? சும்மா பாட்டி, ரொம்ப வெக்கப்படுறான்னு. பாட்டி இப்படிதான் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத தங்கம், இதுக்கப்புறம் நாங்க உனக்கு இருக்கோம்னு ஆசை போட்டுக்க. சிரிப்பை பத்தியா மேடம்க்கு? மா நீங்க என்ன அந்த பக்கம் நிக்கிறீங்க? ரோஹித்துக்கு நான் தானே கொடுக்கணும். இவ வருதி சும்மா ரெடி, என் பேரனுங்க 2 பேருக்கும் நானே கொடுக்குறேன். அது சரி சரி நீங்களே கொடுங்க. ஆளும் பழம் சாப்பிடணும் 2 பேரும் காமிங்க. காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, தாய் வழி வந்தா எங்கள் தர்மத்தின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சரி துர்கா, சத்தியமே. தம்பிக்கு எல்லாருக்கும் தெரியும், நந்தினிக்கு தான் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாது. நீ கூப்பிட்டு போய் காமி. சரிங்கம்மா. அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். ப்ரோ எப்படி வரும்போது மண்டபத்துல இருந்து இந்த சாங்கை டவுன்லோட் பண்ணியா இல்ல இப்போ ஸ்பாட்ல டவுன்லோட் பண்ணியா? ஏன் பக்கி? இல்ல கேட்டேன், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சாங் பிளே ஆகுதே, ஒருவேளை யூடியூப் காரனுக்கும் உன்னோட நிலைமை ஏதாவது தெரிஞ்சிருச்சான்னு. இல்ல கேட்டா நீ சொல்லுவ, நான் யூடியூப் பக்கம் போனேன், அந்த சாங் ஓடிச்சு நல்லா இருந்துச்சு அதனால பிளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் நம்புறதுக்குலன்னு எனக்கும் தெரியும், நீ சொல்றது பொய் பித்தலாட்டம்னு உனக்கும் தெரியும். அதான் கேட்குறேன், எப்படி டவுன்லோட் ஆப்ஷன்ல பாடுதா இல்ல டைரக்டா யூடியூப்ல ஏதாவது சர்ச் பண்ணும்போது பாடுதா இல்ல இன்ஸ்டாகிராம்ல போடும்போது பாடுச்சா? டேய் பேச்சுலர் பார்ட்டின்னு ஒன்றும் கொண்டாடவே இல்லை, நான் போறேன். இப்போ நீ வரியா இல்லையா? ஐயா ஒரு நாள் உன் கூட சேர்ந்து சார் கடிச்சதுக்கே மொத்தமா உளறிட்டு ஒருத்தி ஃப்ரேம் போட்டு வச்சலாம் மிரட்டினா. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ ஏதோ நல்லா ஆயிட்டான்றதுனால என்கிட்ட எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்டா. நான் வீட்டிலலாம் மாட்ட விரும்பலப்பா. ஆமா நீ எங்க போய் பேச்சுலர் பார்ட்டி இப்போ செலிப்ரேட் பண்ண போற? வீட்டு மொட்டை மாடியில தான். ஆட பாவி பைப்ல யாராவது கண்டுபிடிச்சிட்டா? ஏண்டா உங்க வீட்டுல யார் எப்போ வருவாங்கன்றது உனக்கே தெரியல அப்படின்னா எனக்கு எப்படா தெரியும்? அதனால தானடா உன்னை கூப்பிடுறேன். யாரும் வரமாட்டாங்க தான் இன்னைக்கு நைட்டு மொட்டை மாடிக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா வெளியில யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு நடக்க போற சீன் அந்த மாதிரி. இன்னுமா நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க சீனுக்கு பெட்ரூம் ரெடி பண்றோன்ட்டு? அப்ப இல்லையா? என்னதான் சண்டை போட்டாலும் இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா நீ என்ன மண்டபத்து டெக்கரேஷன்ல ஆளுக்கு பாதி பாதின்னு பிரிச்சு பண்ண, உன் ஃப்ரெண்டுக்கு நான் பண்றேன் என் ஃப்ரெண்டுக்கு நீ பண்றேன்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணும்போது மட்டும் 2 ரூமையும் நானே மாங்கன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன 2 ரூம்லயும் வந்து பாட்டு கேட்டுட்டு படுத்திருக்கேன். ரிசப்ஷன் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நாய, அதனால நான் எடுத்து கட்டி பண்ணேன். என் ரோஹித்துக்கு எந்த விஷயத்துலயும் குறை வந்துடக்கூடாது, அவன் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு அது நடக்காது. ஏன் அப்படியே? ஏன் ப்ரோக்கு என்ன சண்டை? ஏன் ப்ரோக்கு அன்னைக்கெல்லாம் சண்டை இல்லையே? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நைட் ஏன் தள்ளி போட போறாங்க? அதெல்லாம் இல்லைல்ல, நீ எதோ தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்க. அதெல்லாம் நடக்கும்னா நானே கூடிய சீக்கிரம் சித்தப்பா ஆயிடுவேன் கனவு கண்டிட்டு இருக்கேன். நீ என்னையா எதை சொல்லிட்டு இருக்க? அடே தம்பி, நீ சித்தப்பா ஆயிடுவேன் கனவு காண்றதான் நான் கூட தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் ரோஹித்துக்கு ஒரு புள்ள பிறந்தா தூக்கிட்டு உலகத்தையே சுத்தணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அப்படி இருக்கிற பட்சத்துல நீ டெக்கரேஷன்லாம் மாசா பண்ணிருக்கணும்ல. அண்ணா ரூம்லயும் நான் தான் டெக்கரேஷன் பண்ணேன், இப்போ இங்க வந்து நான் தான் டெக்கரேஷன் பண்றேன். தேவையில்லாத ஒரு சின்ன பிள்ளை மனசை கலைக்க பாக்குறீங்க. இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணா என் மனசு சஞ்சலப்படாதா? இங்க பாரு, யாருக்கிட்ட வேணாலும் போய் நீ மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு நான் சின்ன பிள்ளை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசு. எனக்கும் நீ சின்ன பிள்ளை தான் புரியுதா? ஆனா எந்த விஷயத்துல எனக்கு தம்பியா இருக்கிறவனும் ஃப்ராடு வேலை பார்ப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல என்கிட்ட வந்து 10 தடவை சொல்லாதடா நான் சின்ன பிள்ளைன்ட்டு. மண்டபத்துல பவி உள்ள வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் பாதியிலே காணாம போச்சு. ஒரு ரூம் கதவு லாக் ஆகி இருந்தது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த புள்ள வேற ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு. தட் ஓ மை காட், எச்சி வாய்முடு. கேப் கிடைச்சா எங்க கெடா விட்டுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் புரியுதா மகனே? இந்த லட்சணத்துல நீ எல்லாம் லவ் ஃபெயிலியர் வேற, இதை நான் நம்பணும்னா ப்ரோ. ஆனா நான் சொல்றேன்ல லவ் ஃபெயிலியர் தான், ஆனா அவ தான் என் லவ்வர், அவ தான் என் பொண்டாட்டி, ஃபியூச்சர் பொண்டாட்டி அவ தான், பிரசன்ட்ல நான் நினைச்சாலும் பொண்டாட்டி அவ தான். டேய் வேணாம், அப்படியே கால் கிட்ட தான் உட்காந்துருக்க, எட்டி உதச்சேன்னு வச்சுக்கோயேன். வேணாம். ஏன் ப்ரோ, அப்ப நான் வேற இந்த பூவெல்லாம் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வாசனையா தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வேஸ்ட்டுங்கிறியா? 100% வேஸ்ட் தான் புரியுதா? அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு நீ பண்ண பாரு, அது பக்கா வேஸ்ட். ஏன் அப்படியே?
ஏன்னா எனக்கு என்னவோ அவன் நைட்டு வீட்டிலே இருக்க மாட்டான்னு தோணுது. ஐயோ மிஸ்டர் செக்யூரிட்டி கார்டு சஞ்சய், என்ன இப்படி சொல்றீங்க? ரோஹித் நீங்க எல்லாமே எங்க போறாரு? இதுக்கப்புறம் அவர் போவார், புரியுதா? செக்யூரிட்டி கார்டு அப்படின்னா அவர் எங்க போறாரு, அந்த இடம் பாதுகாப்பானதான்னு நான் செக் பண்ணிக்கலாம், தூரத்துல இருந்து மானிட்டர் பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் கூடவே கையை கொத்துட்டு போகணும்னு நினைக்க கூடாதுன்னு. அப்ப யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுலாம் பொண்டாட்டி வந்தா தள்ளி நிக்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு கண்டினியூ ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்னதான் பெருமிதமா அந்த புள்ள நீங்களே வச்சுக்கோங்க என் புருஷன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துல தேவையே இல்லாம நம்மளே நம்ம தலையில மண்ணை வாரி குட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த புள்ள தேவையில்லாம நம்மள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணும். ஏன் அப்படி இருக்கணும்? அதனாலதான் கொஞ்சம் அப்படியே தள்ளி நிப்போன்னு. கரெக்ட் என்ன? அப்போ அங்க பண்ண அலங்காரம் வேஸ்ட்டுங்கிறியா? எத்தனை தடவை நான் ஏன் சொல்றதே வேஸ்ட்னு? அவன் மைண்ட் செட்டை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் வேற ஏதோ பிளான்ல இருக்கான். ஓ மை காட். அப்ப என் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டுக்கு மொத்தமும் வேஸ்ட் தான். ஏன்னா என் ஃப்ரெண்டாச்சும் பண்ண டெக்கரேஷனை மதிச்சு ஒரு 5 நிமிஷம் பொண்டாட்டிக்கிட்ட பேசி இருந்துட்டு வெளில போவான். இவன் என்ன திரும்ப பண்ணுவான், விடிய விடிய இதே ரூம்ல தான் உட்காந்துருப்பான். ஆனா வெளியில இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிருவான். ஓ, இந்த டாம்க்கு ஃப்ளவர்ல கிரீடம் யாரா வச்சது? நீனா? ஆமா, செம்மையா இருக்குல்ல. எப்படி இலக்கிய தான் ப்ரப்போஸ் பண்ண போகுது, எப்படியும் கௌதம் ஆடியன்ஸா தான் நிப்பான். அதனால தான் அட்வான்ஸ்டா இப்படி கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் ரூமாடா? இந்த மாதிரி அவனால ரூம் வச்சிருப்பானாடா? இல்ல பாரேன், எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. பட் இந்த ரூமை நம்ம என்னத்துக்கு மாத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் இதுல டெக்கரேஷனை போட்டு விட்டேன். டேய், இவன் திருந்தவே மாட்டானோ? திருந்த மாட்டான் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவான்னு நினைச்சனே ப்ரோ. எப்படியா இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி பவிதான் எனக்கு பொண்டாட்டின்ற மாதிரி இவனுக்கு இலக்கிய தானே பொண்டாட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட வேண்டியதானே? பைத்தியம் ப்ரோ. கிஸ் ரொமான்ஸ்லாம் வேற டிபார்ட்மெண்ட், சண்டை வேற டிபார்ட்மெண்ட். அதனால ரொமான்ஸ்லாம் பண்ணணும், ஆனா சண்டை போடணும். கோவமா இருக்கணும், ஆனா ரொமான்ஸ் பண்ணணும். தட்ஸ் மை பாலிசி. உன் பாலிசியில தீய வைக்க. ஏன் ப்ரோ கண்ணை வலிக்குதானோ? உனக்கு கால் வலிக்குதா? எட்டி உதைக்கவா? சரி ரைட் விடு. ஆமா, மீதி இதோ ஃப்ளவர்லாம் இருக்கு. வேணும்னா நீ நானும் சண்டையே போட்டாலும் லவ் ஃபெயிலியர்னே சொன்னாலும் போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோமா? வாய முடி, தம்பி மாதிரியா பேசுறேன், என் அண்ணன் மாதிரியா நடந்துக்கிறேன். இப்ப என்னத்த குறைச்சல கண்டேன்? அண்ணன் நடந்துக்கிறது இல்ல. இப்ப மரியாதையா என் கூட பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுண்டாப்பா. தம்பின்றத மறந்துட்டு கூப்பிட்டுட்டு போறேன். இல்ல நான் ரொம்ப அண்ணனா பாக்குறேன், தம்பியா நடந்துக்கிறேன், அன்னைக்கே தாறுமாறா கோளாரா உளறிட்டேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணினா வா, 2 பேருமே கிளம்பி பொம்மி அம்மா வீட்டுக்கு போவோம். அங்க போயிட்டு நைட்டு தூங்கி எழுந்து காலைல வருவோம். இந்த 2 நாய் ஏதாவது பண்ணி தொலைக்கிட்டோம். ப்ரோ அப்ப என் ஃப்ரெண்டு உண்மையிலே ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண மாட்டானா? டே பண்ணலாம் சான்ஸ் இல்ல நாய. சரி ரைட் விடு, நம்ம பேச்சுலர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுவோன்னா. ஆனா நான் பிரதரா வர மாட்டேன். சரி நீங்க பிரதரா வர தேவையில்ல, நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் போட்டு வரேன்னா. அதான் நடக்காதுன்னா அப்புறம் எதுக்கு ஆல் த பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது, ரூம் டெக்கரேஷன் வேஸ்ட், இதுல நான் ஷோரா இருக்கேன். பட் அவன் வேற ஏதோ நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கான், அதுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லணும்ல ஒரு ஃப்ரெண்டா. 100% ஃப்ரெண்டு ப்ரோ நீங்க 2 பேரும். ஆமா ஃப்ரெண்டு தான், போயிட்டு வரேன்னா. ரூமுக்கு கௌதம் வரதுக்குள்ள எழுந்து மரியாதையா வெளியில ஓடி வந்துரு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், கோவசர்ல வடிவேல் காமெடி தான். அவன் பொண்டாட்டி அடிக்க முடியாது, அவனால கண்டிப்பா அடிக்க முடியாது. அதனால உன்னை தூரத்தி அடிப்பான். ரூம் டெக்கரேஷன் மொத்தத்தையும் அவங்க 2 பேரும் பேரா இருந்து களைச்சு போடலாம் சான்ஸ் இல்ல. நீ இருந்து களைச்சு போட்டு வந்துடாத. ஆமாம் ப்ரோ, போயிட்டு ஒன்னா நீ போயிட்டு உன் ஃப்ரெண்டு கால் த பெஸ்ட் சொல்லிட்டு வா. நான் மொட்டை மாடியில் போய் இதுக்கு ஒரு செட்டப்பை போட்டு வைக்கிறேன். ஏன் கார்த்தி, நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் வேணா சொல்லிட்டு வாங்களா? ஐயே எனக்கு தைரியம் இருக்குன்னு யாரு சொன்னா? எனக்கு தெரியவே தெரியாது. தைரியம்ன்ற வார்த்தை கூட எனக்கு எழுத தெரியாது. தைரியம் என்ன ப்ரோ? அட 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 அட, ரோஹித்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு மாசா இருக்கான் மச்சான். கல்யாண வேஷ்டி சட்டையில பார்க்க முடியலன்னு கவலைப்பட்டேன் மச்சான். ஆனா இப்போ மாசா இருக்கண்ணா. வாய மூடுன்னா ஏன் அப்படியே? இது என்ன ஷர்ட் கலரு திரும்ப பிளாக்குக்கு மாறி இருக்கா? லூஸு, பொண்ணு மாப்பிள்ளலாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ற வேலைலாம் இருந்துச்சுல, அர்ஜென்ட்ல ட்ரெஸ் மாத்துறதுக்கு போனேன். என் ட்ரெஸ்லாம் இங்க அப்படியே கிளம்பலன்னு கழிச்சு போட்டேன்டா மண்டபத்துக்கு கிளம்பும் போது. அதனால தான் ஃபர்ஸ்ட் கிடைச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டேன். இதுல என்ன இருக்கு, நான் நிறைய பிளாக் ட்ரெஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான். அதுவும் இல்லாம எங்களுக்கு ரூம் ரெடி பண்ற வேலை வேற இருந்துச்சா, அதனாலதான் சரி பிளாக் போட்டா அழுக்கு தெரியாதுன்னு. வேற எதுவும் காரணம் இல்லையே. சீரியஸா இல்லடா. முதல் தடவையா உன் சிரிப்புக்கு பின்னாடி இது உண்மையான சிரிப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது மச்சான். ஆமா, இவர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு இது உண்மையான சிரிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா உண்மையான சிரிப்பு இல்லதான், டயர்டா இருக்கு மச்சான். டயர்டுக்கு பின்னாடி இருக்கிற சிரிப்பு.
இங்கே பாரு சஞ்சய், நான் கேட்டா நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். அதனால தான் நீ சொல்ற வார்த்தை எல்லாத்தையுமே எனக்கு டவுட் இருந்தும் நான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா ஒரு வேளை நீ பொய் தான் சொல்ற அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு என்ன ஆவன்னு தெரியும்ல. மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், இன்னைக்கு உங்களுக்கான டே, புரியுதுங்களா? அதனால ஹாப்பியா இருங்க. சஞ்சய் இங்கேயே தான் இருப்பேன், எப்பவும் என் ரோஹித் கூடவே தான் இருப்பேன். அதனால என்னை பத்தி வந்து ரிசர்ச் பண்ணலான்னு எப்பவும் என் சஞ்சய் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில போறேன். அந்த நம்பிக்கையிலே இருங்கன்னு தான் சொல்றேன். உங்க சஞ்சய் எப்பவும் உங்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். அப்புறம் எப்படியும் நாங்க டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தான் பண்ண போறீங்க. ஆ? என்ன மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்களுக்கு நான் யாரு? செக்யூரிட்டி கார்டு சஞ்சய். அதனால நீங்க நைட்டு வீட்லயே இல்லாம இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாம நான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் உன்னை ஃபாலோ பண்ண விரும்பல. ஆனா நீ எங்க இருக்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். மச்சான், அது சும்மா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் நீ நந்தினியை எங்க கூப்பிட்டு போக விரும்புவ அப்படின்னு சொல்லிட்டு. உன் மனசுல இருக்கிறத நீயும் சொல்லணும்லடா. அதனால உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன், ப்ராப்ளம் இல்லை. பட் நீ அங்கே தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி வை, ஓகேவா? பைத்தியக்காரா, நீ ஏற்பாடு பண்ற சர்ப்ரைஸை மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன்டா, நீ மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ்க்கு இந்த சஞ்சய் செக்யூரிட்டி கார்டு அந்த ஒர்க்கு கரெக்டாக பார்க்கணும் இல்லைங்களா? என் ரோஹித்தோட பாதுகாப்பு எப்பவுமே எனக்கு முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கடா. நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இவங்க ஏற்பாடு பண்ணுறதை மதிக்காமல் நான் வெளியில் போகிறேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இலக்கியா கௌதமுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது வேற டிஸ்டர்ப் ஆகும். நினச்சிக்கிட்டே இருங்க, உங்கள் அத்தை பொண்ணு என்ன பிளானில் இருக்காங்களோ தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட செலிப்ரேஷனும் இன்னைக்கு இருக்காது. இன்னும் அவள் கௌதமை புரிஞ்சுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. புரிதலுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறது கூட நல்லது தான். கௌதமும் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பான். அவனை புரிஞ்சுக்க வைப்பா இலக்கியா. பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு ட்ராக்ல தானே போறீங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்கள எந்த விதத்துலையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சரி, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் கிளம்பு, சரியா? வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்களேன், எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா. அதான் அந்த வேலை மட்டும்தான் என்ன பார்க்கலன்னு பார்த்து தொலைக்கிறேன் அதையும். ஏன்னா நீ தான் மச்சான் பார்க்கணும். ஏன்னா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். அப்பா அப்பா அப்பா, என் பேத்திக்கு திஷ்டி பற்றும் போல் இருக்கே. அவ்வளவு அழகா மகாலட்சுமி கணக்கால இருக்கா. பின்ன பாருங்கம்மா, நம்மளே தேடி இருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருந்திருக்க மாட்டோம். கடவுளா போட்ட முடிச்சுதான் இப்படி வந்து அமைஞ்சிருக்கா நம்மளுக்கு. இங்க பாரு பேத்தி, இப்பவே நான் சொல்லிட்டேன், எனக்கு கொள்ளு பேரனை பார்க்கணும், இல்ல கொள்ளு பேத்தியாச்சும் பார்க்கணும். அதுல எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ப்ராஜெக்ட் பண்றேன், ஆபீஸை பாக்குறேன், அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தள்ளி போடுற வேலை வச்சுக்க கூடாது. நாங்களா பார்த்து நல்லது கெட்டது இந்த நேரத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி ஏற்பாடு பண்றோம். அதனால எங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க வாழ்ந்துருன்னு சொல்லக்கூடாது. உண்மையாவே நீங்க 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வேலையில கவனம் இருக்காது. அப்படி இப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க. எத்தனையோ பேர் குடும்பம் குழந்தை அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் சாதிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் எங்க பேத்தி வரணும். ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எங்களுக்கு கூடிய சீக்கிரம் குட்டி ரோகித்தோ இல்ல குட்டி நந்தினியோ வேணும்னு சொல்றோம், புரியுதா? பாட்டி பாட்டி சொன்னனே, வெக்கப்பட்டுக்கிட்டே போய் என் பேரண்டிக்கிட்டையும் சொல்லிடு, சரியா? நந்தினி, உண்மையிலே என் பிள்ளைக்கு அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல ஜோசியக்கார் சொன்னாருன்னு கண்மூடித்தனமாதாம்மா அந்த விஷயத்த பண்ணேன். வேணும்னேலாம் எதுவும் பிளான் பண்ணி பண்ணலை. நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுன்னோ இல்லை நம்மளுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு மருமகளாக வரக்கூடாதுனோ அப்படின்ற எண்ணத்துலலாம் நான் எதையும் இது வரைக்கும் யோசிச்சதில்ல. அத்தை, இல்லைம்மா, நீ வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட நான் சொல்லணும்னு இருந்தேன். அத்தை கஷ்டப்பட்டு பேசுகிறேன் அப்படின்லாம் நீ எதுவும் நினைக்காத. இது யாருக்குமே தெரியாமல் நடந்த ஒரு தப்பு தான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த அத்தையை நீ நம்பினா போதும். என்ன மன்னிச்சிருமா, இவ்வளோ நாளா உன்னையும் என் பிள்ளையையும் தவிக்க விட்டதுக்கு. அத்தை பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க அத்தை. அப்படிலாம் அத்தை எதுவும் பெரிய வார்த்தைலாம் சொல்லிடல. நீங்கள் 2 பேரும் இந்த 2 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி அத்தை கேட்குற மன்னிப்புலாம் ஒன்றுமே இல்லைம்மா. அதனால இதோட அத்தையும் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிற சந்தோஷமான வாழ்க்கை தான் உன் மனசில் இருக்கணும். பாட்டி சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் பேரனும் பேத்தியோ பெற்று கொடுக்கணும், சரியா? சரிங்க அத்தை. இந்தா பால் கிளாஸ்.
உன்னை கஷ்டப்படுத்திடணும்னு பயமாக இருக்கு நந்தினி. ஆனால் இன்னைக்கு உன்னை எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு முக்கியமான நாள். நீ மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டான்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி என்னை பற்றி நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். நான் சொன்னதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம இங்கே இருந்தால் சரி வராது. உன்னோட எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னை பற்றி உன்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி பொண்டாட்டி, ஒரு நிமிஷமும் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு என்னால் யோசிக்கவே முடியலடி. என்னடா பற்ற போட்டு உட்காந்துட்டீங்க, அப்படி என்னடா பேச போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பேசணும். இது வரைக்கும் உன்னை தேடி 161 எபிசோட் போட்டாச்சு, சரிங்களா? ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யாருமே அவங்க லைஃபை இன்னும் ஃபுல்ஃபில்லாக வாழ ஸ்டார்ட் பண்ணல. ஃபுல்ஃபில்லாக மீன்ஸ் நம்ம ஸ்டோரியில் 4 பேர் தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சஞ்சய், ரோஹித், கார்த்திக், கௌதம். இவங்க 4 பேருமே 161 எபிசோடு வரைக்கும் எப்படி இவங்களுக்கு லவ்னு ஒன்று லைஃப்பில் வந்துச்சு, அதில் இவங்க எப்படி ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கு. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் உன்னை தேடி பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்னம்மா திடீர்னு பார்ட் 2ன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இந்த இடத்துல நீங்கள் ஆஸ் யூஷுவல் கோவப்படாதீங்க. ரோஹித் நந்தினியை சேர்த்து வச்சிருங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. கதைன்றது நார்மலாக நான் எடுத்துகிட்டு வரல, உங்களுக்கு உணர்வு பூர்வமாக தான் இவங்க 4 பேரோட ஸ்டோரியுமே தனித்தனி ட்ராக்ல கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்பொழுது ரோஹித் நந்தினியை நான் சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல சேர்த்து வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அது கான்செப்டும் கிடையாது. உன்னை தேடி ஸ்டோரியை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனால இதுக்கப்புறம் என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டா, ரோஹித்துக்கு மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ரீசன் அதுதான். ஒரு கட்டத்தில் நந்தினி ரோஹித் தான் ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சு போனப்பவும் நம்ம அந்த இடத்துல அந்த சீன் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். இப்போ லைஃப்பை ஃபுல்ஃபில்லாக வாழ போறான் ரோஹித். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் சோகமா இருந்தா எந்த அளவுக்கு அந்த மயக்கம் வருமோ, அவன் சந்தோஷமா இருந்தாலும் லைஃப்ல அந்த மயக்கம் வரதான் செய்யும். இதை தாண்டி ரோஹித் நந்தினியோட லைஃப் புரிதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா லவ் ரொமான்ஸ் அப்படின்றதையும் தாண்டி புரிதல்ல தான் இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அதை ஒரு பெஸ்ட் பார்ட்டாக கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். தென் சஞ்சய் ஸ்டோரி, லவ், சண்டை, அடி தடின்னு வந்துட்டாங்க. இன்னைக்கு சஞ்சய் ஸ்டோரியை பார்த்து உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு சஞ்சய் பண்றதும் கரெக்டு அப்படின்ற மாதிரி தோணும், கீர்த்தனா பண்றதும் கரெக்டுன்ற மாதிரி தான் தோணும். 2 பேர் சைடு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இந்த பிளஸ் ஆர் மைனஸ்லாம் தாண்டி நாங்கள் 2 பேரும் இப்படி ஒன்று சேர போறோம், அதாவது இதுக்கப்புறம் கீர்த்தனாவை நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர்ற எபிசோட். 3வது பேர் கௌதம், இலக்கியா. இது வரைக்கும் அவங்களும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ லைஃப்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டியாச்சு. இது வரைக்கும் நான் கௌதம் ஸ்டோரியை மூவே பண்ணல, ஓகேங்களா? அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நான் கௌதம் ஸ்டோரி மூவ் பண்ணல. இதுக்கப்புறம் தான் இலக்கியாவுக்கு ஸ்டோரி ஸ்டார்ட்டே ஆகுது. இலக்கியா தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின்ன்ற ரேஞ்சுக்கு மாசா கொண்டு வந்தேன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. இதுக்கப்புறமும் இலக்கியாவுக்கு ஒரு மாசான ஸ்கிரிப்ட் தான். சொல்ல போனா எங்க எல்லாரையுமே பீட் பண்ற ஸ்கிரிப்ட். பார்க்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கியா கௌதமோட ஸ்டோரி இப்போ தான் நான் புள்ளியார் ஸ்டுடியோ போட போகிறேன், அதனால அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. தென் என்னோட தம்பி லாஸ்ட் பையன் கார்த்திக் பிரகாஷோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அவங்க சித்தி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு, அவங்க சித்தி ஐஸ் வச்சுட்டு. இதுக்கப்புறம் பவித்ரா இந்த ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுது, அவங்க சித்தி ஈஸியாக வசதியான வாழ்க்கை கிடைக்க விட்டுருவாங்களா பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ல பார்க்க போறீங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த விஷயம். 4 பேரோட லவ் ட்ராக்குமே ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இதுக்கப்புறம் 4 பேரும் லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அவங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த பிரச்சனை எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல எப்படி சரி பண்ணி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போக முடியும். இல்ல எனக்கு ரோஹித்தை சேர்த்து வைங்க, சஞ்சயை சேர்த்து வைங்க, கௌதம சேர்த்து வைங்க, கார்த்திகை சேர்த்து வைங்க அப்படின்னா இப்பவே சொல்லிடுங்க, 200 எபிசோட்ல உன்னை தெரிய முடிச்சிடலாம். ஏன்னா சேர்த்து வைக்கிறது ஈஸி தான், அதை புரிதலோட எப்படி சேர்த்து வைக்க போறோன்றது தான் இங்க ஸ்டோரி. அதனால தான் நான் சொல்றேன்.
ரோஹித் நந்தினி ப்ரப்போசல், சஞ்சய் நம்ம கீர்த்தனா ப்ரப்போசல், கார்த்திக் பிரகாஷோட ப்ரப்போசல், கௌதம் இலக்கியாவோட ப்ரப்போசல், இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க 4 பேர் லைஃப்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 4 பேருக்குமே 4 விதமான பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் உங்க கருப்பு தங்கம் யூனிஃபார்ம் போட வேணாமா? மாசா இதுக்கப்புறம் அப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் உன்னை தேடி பார்ட் 2 போற ஸ்டோரியை மாசா எடுக்க நான் ரெடி. அட்மின் மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னா என் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல நீங்க கண்டிப்பா டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காம நான் எடுத்துட்டு போவேன். நீங்க எல்லாரும் நான் பண்ண ரிசப்ஷன் எபிசோடுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் நம்ம ஸ்டோரியை செம்மையாக தான் எடுத்துட்டு போகணும், எந்த இடத்துலையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க கமெண்ட்ஸ் ஒன்னொன்னுமே ரசிக்கிறபடியா இருந்துச்சு. நார்மலா எல்லாருமே நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்ற கமெண்ட் பண்ணல, எல்லாருமே பேராகிராஃப் அளவுக்கு தான் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா என்னால தான் ரிப்ளை பண்ண முடியல, எல்லாருக்கும் நான் ஹார்ட் சிம்பிள் மட்டும் கொடுத்துருந்தேன். கமெண்ட் பண்ணாததுக்கு எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான என் சப்ஸ்கிரைபர்கள், என் அன்பு ரசிகர்கள் மட்டும்தான். இந்த ரோஹித் சஞ்சயோட மனமார்ந்த நன்றிகள் உங்க எல்லாருக்குமே. எது செஞ்சாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு மனசார ரசிக்கிற என் ரசிகர்கள் எனக்கு கிடைச்சது தான் நான் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல நீங்க காட்டுற அன்பு மட்டும்தான் என்னை இந்த அளவுக்கு பண்ண வைக்குது. நான் பண்ற எல்லாத்தையும் ரசிச்சு என் கூடவே நின்று என்னை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடுற என் ரசிகர்களுக்கு என் நன்றி. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத தாண்டி நம்ம என்ன செஞ்சாலும் அதை ரசிக்கிறாங்க, நம்ம செய்யற எல்லாத்துலயும் ஒரு விஷயம் இருக்குன்னு நம்புறாங்க. அப்படின்ற பட்சத்துல எனக்காக நீங்க இருக்கும் பொழுது நான் எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடுறதுக்கு ரெடி தான். இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கப்புறமும் நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டவளா இருப்பேன். அந்த நம்பிக்கையோட எல்லாரோட பிளஸிங்ஸையும் கையில் எடுத்துக்கிட்டு என்னோட அடுத்த கட்டத்துல பயணிக்க போறேன். நான் இதுல எடுக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்குற சப்போர்ட் இல்லாம நான் போக முடியாது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இனிமேலும் என் கூட இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ ஸோ மச். தோற்காது என் பயணம் நீங்கள் துணையாய் இருக்கும் வரை, நிற்காது என் ஓட்டம் உங்கள் கைத்தட்டல் கேட்கும் வரை. இதுவரை நீங்கள் தந்த ஆதரவு என் இதயத்தில் வாழும் பேரன்பு. இதோ நம்பிக்கையுடன் வைக்கிறேன் என் அடுத்த கட்டப்படியை நோக்கி. வார்த்தைகள் இல்லை நன்றி சொல்ல, என் அன்பை மட்டுமே தருகிறேன் உங்களுக்குள் கலக்க. வாருங்கள் என் புதிய பயணத்திலும் கைகோர்த்து பயணிப்போம் வெற்றியை ரசிக்க. வரட்டா. உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட நம்மை பேசும்.